முன்னாடி மகேந்திரன்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? ரக்கடா இருக்கும். லோடு ஏத்தலாம். வில்லேஜ் ரோட்ஸ்ல நல்லா போகும். பேசிக்கலி ஒரு விவசாயி வண்டி, இல்லாட்டி ஒரு போலீஸ் வண்டி, இல்லாட்டி ஒரு அரசியல்வாதி வண்டி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வண்டி எல்லாமே 1 வருஷம் அளவுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அவங்க வண்டிங்க குளோபலா இன்ஜினியரிங்ல மாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? எப்படி மஹிந்திரா வேர்ல்ட் கிளாஸ் பெட்ரோல் மற்றும் டீசல் இன்ஜின் பில்ட் பண்ணாங்க? வாங்க டீகோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பட்டன தட்டி விடுங்க. மஹிந்திராவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆனது நம்ம ஊர்ல தான். அதுவும் சென்னையில தான். மஹிந்திரா ரிசர்ச் வேலி எம்ஆர்வி செங்கல்பட்டுல உள்ள 2012ல மஹிந்திரா ஒரு குளோபல் ஆர்&டி சென்டர் சென்னையில எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அத முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் தான் அத தொறந்து வச்சாரு. பழைய மஹிந்திரா வண்டிலாம் ஒரு மாதிரியா கடகடன்னு நாய்ஸ் வரும், வைப்ரேஷன் இருக்கும். பட் ஒன்ஸ் எம்ஆர்வி ஸ்டார்ட் பண்ணி நம்ம லோக்கல் இன்ஜினியர்ஸ் உள்ள வந்த பிறகு கான்டெக்ஸ்டே மாறிருச்சு. அவங்க ஜஸ்ட் ஒரு யூரோப்பியன் டெக்க காப்பி பண்ணல. நம்ம ஊரு ஹீட், நம்ம ஊரு டிராபிக், நம்ம ஊரு ஹெவி ஃபுட் டிரைவிங் ஸ்டைல் இந்த மாதிரி வண்டிய பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட ரிசல்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறது. நம்ம ஊர் மக்களுக்கு டீசல்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு மலையேறணுமா எம்மாக் இன்ஜின் அதுல ஒரு கிங். மஹிந்திராவோட எம்மாக் இன்ஜின் ஃபேமிலி அது ஒரு மாஸ்டர் பீஸ். ஸ்டார்டிங்ல நாய்ஸ் அதிகமா இருந்தா கூட அந்த 10 வருஷத்துல அந்த ரிஃபைன்மென்ட் லெவல ரொம்ப நல்லா ஆக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டோட ஸ்கார்பியோவ 2010ல ஓட்டுனதுக்கும் இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்யூவி 700 ஓட்டுறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. பவர் அண்ட் டார்க்கையும் சிக்னிஃபிகன்ட்டா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு 120 ஹார்ஸ் பவர் இருந்தது. இன்னைக்கு அதே இன்ஜின்ல 182 ஹார்ஸ் பவர் அவுட்புட் எடுத்திருக்காங்க. ஒரு அப்கிரேட்லயும் இன்ஜின எவ்வளோத்துக்கு எவ்வளோ பெட்டர் ஆக்கணுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பெட்டர் ஆக்கியிருக்காங்க. ஈவன் BS6 ஸ்ட்ரிக்ட்டான நார்ம்ஸ் வந்தப்போ கூட நிறைய கம்பெனி டீசல கைவிட்டாங்க. பட் மஹிந்திரா இதுதான் நமக்குன்னு சொல்லிட்டு டேக் ஓவர் பண்ணாங்க. இந்த இன்ஜின் தார் மற்றும் ஸ்கார்பியோ மாரி லேடர் ஃப்ரேம் வண்டிலயும் நல்லா இருக்கும். எக்ஸ்யூவி 700 மாதிரி மோனோகோக் செட்டப்லயும் நல்லா இருக்கும். அடுத்தது பெட்ரோல் இன்ஜின வச்சு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் குடுத்தாங்க. முறை இந்த எம் ஸ்டாலின் இன்ஜினோட பவர் அவுட்ட பார்த்து நானே நம்பல. ஏதோ பிரிண்டிங் எரர் தப்பா இருக்குமோன்னு நான் செக் பண்ணேன். 200 ஹார்ஸ் பவரா? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வெறும் யூரோப்பியன் கார்ஸ் அதுவும் பர்ட்டிகுலர் ஜெர்மன் கார்ஸ்ல தான் இவ்ளோ பவர் அவுட்புட் இருக்கும் 2 லிட்டர் இன்ஜினுக்கு. நம்ம எல்லாம் நினைச்சது மஹிந்திராண்டா டீசல் தான்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி நம்ம சிட்டில டிரைவ்க்கு பெட்ரோல் நிறைய பேர் பிரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மஹிந்திராவோட இன்ஜின்ஸ் பெட்ரோல் மற்றும் டீசல்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அதோட சாங்யாங் கூட ஒர்க் பண்ணி குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸையும் அப்சர்வ் பண்ணி நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல டெலிவர் பண்றது தான் மஹிந்திராவோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது கல்ச்சரல் கனெக்ஷன். இன்ஜினியரிங் மட்டும் நல்லா இருந்தா போதாது. வேல்யூ இருக்கணும்ல. இப்ப நம்ம ஊர்ல சன்ரூஃப் எதுக்கு பாஸ்? 40 டிகிரி ஹீட்ல சன்ரூஃப தொறந்தா ஷாக் அடிக்கும். பட் நம்ம மக்களுக்கு அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாவே போச்சு. மஹிந்திரா இந்த ஆஸ்பிரேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாரியே கப் ஹோல்டர்ஸ் பத்தி பேசினா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல காஃபி கல்ச்சர் வேற. அங்க வந்துட்டு காஃபிய சிப் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க. நம்ம ஊர் ரோட்டுக்கு அதே பண்ணா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. சோ மஹிந்திரா நம்ம ஊர் விஷயத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. வண்டியோட லுக்ஸ், வண்டியோட ரக்கட்னஸ், சஸ்பென்ஷன் இந்த மாரி விஷயத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்க கார் எல்லாமே வேல்யூ ஃபார் மணியா மாறிருச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல கார் சைஸுக்கும், கார் விலைக்கும் நம்ம என்னைக்குமே கம்பேர் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்ல மஹிந்திரா எல்லா விஷயத்தையும் டிக் மார்க் பண்ணிருச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்கார்பியோ, எண்ணும், எக்ஸ்யூவி 700 பேசிக் மாடல்ஸும் அரவுண்ட் 17 லேக். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா 200 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இந்த விலைக்கு கிடைக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டிராக்டரும், ஜீப்பும் பண்ணிட்டு இருந்த கம்பெனி நல்ல டீசல் கார்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க டீசல் மட்டும் தான் பண்ணுவாங்கன்ற இடத்துல நல்ல பெட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க ஈவில ஃபோக்கஸ். மஹிந்திரா எலக்ட்ரிக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. 2010ல பெங்களூர் பேஸ்டு ரேவாங்கிற கம்பெனிய அக்வயர் பண்ணாங்க. ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் லெக் அவ்ளோ சக்சஸ் கிடையாது. ரேவா பேஸ்டு வந்த வண்டி வெரிட்டோவும் பெருசா சக்சஸ் ஆகல. பட் இப்போ ஸ்டோரியே வேற. நிறைய கம்பெனி அவங்களோட பழைய கார்ல இருந்த இன்ஜின தூக்கிட்டு பேட்டரி வைப்பாங்க. ஆனா மஹிந்திரா இந்த தடவ எடுத்த அப்ரோச் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். அவங்க இங்கிலாந்து ஒரு டெடிகேட்டடான பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க. பேசிக்கலி அது ஒரு ஸ்கேட் போர்ட் மாதிரி. அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டிக்கும் மஹிந்திரா ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. அவங்களோட அந்த 79 கிலோவாட் பேட்டரியும் 180 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர் நெட்வொர்க் மூலமா 20 நிமிஷத்துல 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த கெப்பாசிட்டிக்கு 500லேருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வண்டிய நிறுத்தாம ஓட்டலாம். யங்கர் ஜெனரேஷன்ஸ் நிறைய இந்த கார வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கம்பெனியா கஸ்டமரோட தேவைகள நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மஹிந்திரா ஃபாரின் கம்பெனிஸோட பெட்டரா ஆச்சா? டாடா இல்ல ஹுண்டாயோட இன்ஜின்ஸ்ல உங்களுது பெட்டரா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. யூட்டிலிட்டியா இருந்த பிராண்ட் ஏதோ தேவைக்கு வாங்குற பிராண்டா இருந்ததுலேருந்து ஒரு அஸ்பைரிங் பிராண்டா மஹிந்திரா மாறியிருக்கு. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.